ஹாய் வணக்கம். நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக இன்றைக்கி கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டர் சிசி 2017 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். அதில் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் டூல்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். டூல்ஸில் மூவ் டூல் வந்துட்டு பார்த்துருந்தோம், செலெக்ஷன் டூல் பார்த்துருந்தோம். அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் டூல் வந்துட்டு பார்த்துருந்தோம். ரைட்டுங்களா? ரைட், ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் டூல் வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ அது இல்லாமல் நம்ம லைன் டூல் வந்துட்டு பார்த்துருந்தோம், அதாவது அந்த செட் ஆஃப் டூலை வந்துட்டு பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பென் டூல் அப்படிங்கிறத வந்துட்டு கற்றுக்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் பேஜ் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதாவது ஒரு ஆர்ட் போர்டு வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஒரு பென் டூல் வச்சுட்டு ஒரு சின்ன டயக்ராம் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ எப்படி பென் டூல் வந்துட்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஏதாச்சும் இமேஜ் எடுத்துகிட்டு பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட்லேயே வந்துட்டு ஜஸ்ட்டு பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நோடு க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கு அடுத்த நோடு வந்துட்டு வைக்கிறேன். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நோடு கிளிக் பண்ணுறேன். ஸோ இது கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடு கிளிக் ஆகிடும். ஸோ கார்னர்ஸாக க்ரியேட் ஆகிடும். ரைட்டுங்களா? ஸோ இது ஒரு டைப்பாக வந்துட்டு ஒரு ட்ராயிங் வந்துட்டு பண்ணிடுறோம். ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸில் ஈஸியாக வந்துட்டு கார்னர்ஸ் க்ரியேட் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறோம். இதுவே எனக்கு கர்வேச்சராக வேணும் பென் டூலில் அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் டிஃபால்ட் கலரில் இருக்குது, வேணால் நம்ம கலர் இப்படி வந்துட்டு மாற்றிக்க முடியும். ஸோ நான் ஈஸியாக அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கலர் வந்துட்டு இங்கே பிக் பண்ணி மாற்றிக்க முடியும். என்ன கலர் வேணுமோ நான் அந்த கலர் வந்துட்டு பிக் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பென் டூலில் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு கர்வேச்சர் ஆர்ட் வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு கர்வேச்சர் கொடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 நோடு வந்துட்டு க்ரியேட் ஆகிட்டே போகுது. பார்த்திங்கன்னா 2 பக்கம் ஒரு ஆங்கர் பாயிண்ட் வந்துட்டு வந்துகிட்டே இருக்குது. சென்டரில் ஒரு நோடு, 2 பக்கம் ஒரு ஆங்கர் பாயிண்ட். இந்த ஆங்கர் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்மளோட கர்வேச்சரை வந்துட்டு பெண்ட் பண்ணி ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இதை வந்துட்டு கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஆல்ட்டு கீபோர்டில் ஆல்ட்டு பிடிச்சிட்டு இந்த நோடு மேலே கொண்டு போய் வச்சிங்கன்னா ஒரு ஏ மாதிரி ஒரு சிம்பிள் வரும். ஸோ அது வந்துட்டு கன்வெர்ட்டர் சிம்பிள். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு அந்த நோடு ஒன்றை மட்டும் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு அடுத்த நோடு வச்சுட்டு நம்ம எந்த மாதிரி ஷேப்பில் வேணால் நம்ம பெண்ட் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இந்த 2 ஆங்கர் பாயிண்டில் ஒரு ஆங்கர் பாயிண்ட் பிடிச்சிட்டு எந்த பக்கம் வேணால் நான் என்னோடய கர்வேச்சரை வந்துட்டு நான் பெண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ ஈஸியாக வந்துட்டு எனக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நான் பெண்ட் பண்ணி ட்ராயிங் வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு பென் டூலோட ஸ்பெஷல். அதே போல் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கேயே வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு பென் டூலுக்கு பக்கத்தில் ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். ஸோ அது எது மென்ஷன் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணும். சரி, இப்போது எனக்கு வந்துட்டு பர்டிகுலராக எனக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஏரியாவில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் இங்கே வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்துட்டு டைரக்ட் செலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இதை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ரைட்டுங்களா? இதை ஈஸியாக யூஸ் பண்ணி நான் மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ரைட். ஸோ அதே போல் இதில் எனக்கு ஒரு நோடு வந்துட்டு எனக்கு தேவையில்லை. பாருங்கள், இந்த கர்வேச்சரில் இந்த இடம் வந்துட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன், இந்த நோடு. ஸோ இதில் வந்துட்டு நான் மைனஸ் அப்படிங்கிற ஆங்கர் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு பென் எடுத்துகிட்டு வந்துட்டு டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி கிளிக் பண்ணேன்னா அந்த இடத்துல அந்த நோடு வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் நான் இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நான் கர்வேச்சரை ஈஸியாக வந்துட்டு மாற்றிக்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற நோடையும் வந்துட்டு நம்ம ஈஸியாக டெலிட் பண்ணிவிட முடியும். மைனஸ் அப்படிங்கிற பென் டூல், டெலிட் ஆங்கர் பாயிண்ட் அப்படிங்கிற டூலை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம டெலிட் பண்ணி எடுத்துட முடியும். இதுக்கு அடுத்து கன்வெர்ட்டர் டூல். நான் கன்வெர்ட்டர் டூல் ஆல்ரெடி நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்மூத் கார்னர் இருக்குது, ஸ்மூத் கர்வ் இருக்குது. இதை வந்துட்டு நான் கன்வெர்ட் பண்ணணும், ஒரு கார்னர் மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த கன்வெர்ட்டர் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த நோடு மேலே இப்படி வச்சிங்கன்னா இப்படி வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடும். ஒரு கார்னர் வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும். ரைட். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பென் டூல் பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இதில் எனக்கு இந்த நோடுக்கு வந்துட்டு இது கார்னர் நோடாக இருக்குது. கரெக்டுங்களா? ஒரு கார்னர் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ இந்த கார்னர் நோடு வந்துட்டு எனக்கு ஸ்மூத் ஆகணும் அப்படின்னா
இங்கே வந்துட்டு கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கன்வெர்ட்டர் செலக்ட் ஆங்கர் பாயிண்ட் டு ஸ்மூத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஸ்மூத் வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஸோ இதேவே வந்துட்டு நான் வந்துட்டு கார்னர் ஆக்கணும் அப்படின்னா இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா கார்னர் ஆகிடும். ஸோ இவ்வளோதாங்க விஷயம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மூவ் பண்ணிக்க முடியும். அதே போல் கார்னர் வந்துட்டு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது, அதாவது இதுதான் அந்த கார்னர் வந்துட்டு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணிட முடியும். ஸோ எந்த மாதிரி வேணுனாலும் நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் வரப்போகிற கிளாஸஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து இன்னும் அடுத்தடுத்த கிளாஸில் வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பென் டூல்லையே நமக்கு கர்வேச்சர் பென் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே வந்துட்டு ஒரு கர்வேச்சர் டயக்ராம் வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த டூல் வந்துட்டு யூஸ் ஆகும். பாருங்கள், இப்படி ஒரு நோடு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து நோடு, இதுக்கடுத்து நோடு, இதுக்கடுத்து நோடு. ஸோ இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்மூத் டயக்ராம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பண்ணிக்க முடியும். பாருங்கள், ஸ்மூத்தாக ஒரு ஆர்ட் வந்துட்டு கொண்டு வந்துட முடியும். ஒரு கார்னரே இருக்காது இந்த டயக்ராமில். ஸோ இந்த மாதிரி ஸ்மூத் ஆர்ட்லாம் வேணும் அப்படின்னா நாம் இந்த ஸ்மூத் பென் டூலை வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்மூத் ஆர்ட் வந்துட்டு பண்ணிட முடியும். இதில் வந்துட்டு நம்ம கர்வேச்சர் டயக்ராம் தான் வந்துட்டு க்ரியேட் ஆகும். இதை வந்துட்டு கர்வேச்சர் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு பென் டூல் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் சப்போர்ட்டிங்க்கு வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட்டிங் லைன் வருது. அதுதான் வந்துட்டு நம்மளோட ட்ராயிங். அது மாதிரி தான் வந்துட்டு நமக்கு அவுட்புட் வரும். ஸோ அந்த சப்போர்ட்டிங் லைன் வருது பார்த்தீங்களா, ஒரு மூமெண்ட்டில் இருக்கிற லைனு, அதுதான் வந்துட்டு நம்மளோட ஆர்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் கார்னரோட ஒரு ஆர்ட் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம பண்ணிக்க முடியும் இந்த டூலை வச்சுட்டு. ஸோ இன்றைக்கி நாம் பார்த்துருக்கிறது டோட்டலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 டூல் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஒன்று வந்துட்டு பென் டூல். அந்த பென் டூலோட ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். அதாவது இந்த பென் டூலில் வந்துட்டு இந்த கீழே இருக்கிற டவுன் ட்ரையாங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ வந்துட்டு நம்ம தனியாக இப்படி எடுத்துக்க முடியும். பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக இந்த விண்டோ வந்துடும். இதில் வந்துட்டு நம்ம பென் டூல், ஆட் ஆங்கர் பாயிண்ட், டெலிட் ஆங்கர் பாயிண்ட், கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட் இது வந்துட்டு பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் பென் டூல் வந்துட்டு பார்த்துருக்கோம். அதாவது கர்வேச்சர் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க இதையே. ஸோ இது வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த டூலை வச்சுக்கிட்டு நாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஈஸியாக டயக்ராம் வரைகிறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த கிளாஸில் இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் வந்துட்டு பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக பார்ப்போம். எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Until then, bye bye. Thank you.